பழனி மலையடி வரத்துக்கு எனக்கு நீண்ட நாள் ஆசை. நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று. அதைவிட முக்கியமாக அங்கே உள்ள போகர் சமாதியை பார்க்க வேண்டும், புலிப்பாணி சித்தர் சமாதியை பார்க்க வேண்டும் என்று ஆசை. நம்முடைய மக்களோட மக்களாக கலந்துவிட்ட ஒரு கடவுள்தான் பழனி ஆண்டவர். அவர் தமிழ் கடவுள் என்று தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய பெருமைக்குரியவர். எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில் பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவன் கூட 2000 ஆண்டுகள் தான். 5000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ஒருவர் இந்த மலையிலே வந்து, அப்போதெல்லாம் இந்த வீழ்ச்சி கிடையாது, ரோப் கார் கிடையாது. எப்படி இதற்கு படி அமைத்தார்கள், எப்படி அவ்வளவு உயரத்திலே போய் கோயில் கட்டினார், எப்படி முருகனுக்கு அவர் சிலை அமைத்தார், இதுவெல்லாம் நமக்கு வியப்பை தருகிற வரலாறு. இது புராண கதைகள் அல்ல, வரலாறு. போகர் வாழ்ந்தார், இங்கே உயிரோடு சமாதியானார் என்பதும் வரலாறு. நம்மள மாதிரி சராசரி மனிதராக சாகல, அப்படி அவரே விரும்பி சமாதி ஆயிட்டார். அதான் மூச்சை உள்ளுக்கு கொண்டு போய் உச்சியில் வைத்து மூச்சை நிறுத்திடுறது, அதான் ஜீவ சமாதி. காற்று வெளியே போகாது. நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் செத்தா உடம்புல இருக்கிற காற்று போயிடும். காற்று நின்று போச்சுன்னா வெளியே போச்சுன்னு அர்த்தம், வெளியே போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நாம இறந்தா காற்று வெளியே போயிடும், உடல்ல இருக்காது, அந்த மூச்சு காற்று இருக்காது. சித்தர் மாதிரியான ஆட்கள் மூச்சு காற்றை வெளியே விடாமல், அதே நேரத்தில் சுவாசத்தை உள்ளேயும் இழுக்காமல் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுறது. அப்படியே அந்த கலை அவர்களுக்கு தெரியும். உடலில் இருக்கிற மூச்சு காற்று வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைப்பது, அடக்கி வைப்பது. அதன் பிறகு அவர்கள் செயலிழந்து போவார்கள். அது உயிர் இருப்பதாக பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. உயிர் இருப்பதாகவும் பொருள் இல்லை, ஆனால் செத்து போனதாகவும் பொருள் இல்லை. அந்த நிலையில் இருப்பதுதான் ஜீவ சமாதி. அப்ப இன்னும் போகர் அங்க இருக்கிறாரு, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனா உயிரற்றவராக இருக்கிறாரு. ஜீவ சமாதி நிலையிலே இருக்கிறார் 5000 ஆண்டுகளாக. இப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நவ பாஷாணங்களை கொண்டு, பாஷாணம்னா நஞ்சு, நச்சு பொருள்களை கொண்டு முருகனுக்கு சிலை வைத்தார். அது சாட்சியமாக இருக்கிறது அந்த முருகன். ஆகவே போகர் நடமாடிய இடம், புலிப்பாணி சித்தர் வாழ்ந்த இடம், அவருடைய வாரிசுகள் ஜீவசமாதியான இடம், அதனை பார்க்க வேண்டும். தமிழர்களில் நானும் ஒருவன் என்கிற அந்த உணர்வோடு போகரின் வாரிசுகள், அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல, தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு. அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்பதான் நீங்க சாமியை ஃப்ரீயா பார்க்க முடியும்ட்டாங்க. முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து
நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதனால் இங்கே 9 மணிக்கு என்னால் வர முடியல. அவருக்கு பிச்சைமுத்துக்கு ரொம்ப சந்தோஷம்தான். 9 மணிக்கே வரக்கூடாது, ஒரு 11 மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தார். 11 மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டா இவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவார், அது சரியாக வராதுன்னு அவர் நினைச்சார். முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், பழனி ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை, ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை. நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது. ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது. பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், எப்ப நீங்க முதலமைச்சராக போறீங்க? என் கேள்வியை மாத்தி கேட்கலாம் இல்லையா? எப்ப நீங்க பிரதமராக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஏன் அப்படி கேட்கக்கூடாது? முதலமைச்சரா பிரதமரா என்பதல்ல, அடிமைகளாக உழலுகிற மக்களை ஆளும் சக்தி உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், அதிகார வலிமை உள்ளவர்களாக வலுப்பெறச் செய்ய வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடியவர்களாக வலுப்பெற வேண்டும். நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்தேன். நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு, கனவு உண்டு அப்படின்னு. அப்படின்னா நானே முதலமைச்சர் நாற்காலில் போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை. எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று பொருள். எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போ. ஆகவே இன்றைக்கு நாம் முதல் புள்ளியை வைத்திருக்கிறோம். இன்னும் கோலம் போடுறதுக்கு நிறைய புள்ளிகள் தேவை. ஒரு புள்ளியை வச்சுட்டு ஒரு பெரிய கோலத்தை வாசல் நிரப்பி போட முடியாது. வாசல் அடைச்சி ஒரு பெரிய கோலம் போடணும்னா நூற்றுக்கணக்கான புள்ளி வச்சாதான் கோலம் போட முடியும். ஒரு புள்ளியை வச்சுட்டு பெரிய கோலத்தை போட முடியாது. அதை போல அடியெடுத்து வைத்தவுடனே ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது. கட்சி தொடங்காமலே பல பேர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறார்கள், அது வேறு. நாம் அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வருகிறோம், தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறோம். தமிழகத்தின் அரசியல் விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகிறோம். இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது. அப்படி ஒரு நம்பிக்கை நம் மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இப்போ புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியில் இறங்கவில்லை. இந்த துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நம்முடைய கட்சி வலுப்பெறுவதற்கு பிச்சைமுத்தவர்கள் அவரால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய பிறந்த ஊரில், அவருடைய சொந்த பந்தங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு இந்த மண்டபத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்தி
இலவச சேலை வேட்டி சட்டை வழங்கப்படுகிறது. நாம் போன பிறகு கவுன்சிலர் கொடுப்பாரு, இருந்து வாங்கிங்க. அனைவருக்கும் நன்றி.